Hi. Welcome to the squad. This is Logic IO. So, one episode of the March 2025 scientific questions வந்து 3 questions பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா 2 questions பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் அப்படியே எனக்கு மார்ச் 25ல கேட்டிருந்தாங்க, நான் வந்து பார்க்காம போயிட்டேன் இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்ச அளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். பட் நம்ம கையில் இல்லை அதுக்கு மேலே. ஓகே, நான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறது வந்து 22nd. இன்றைக்கி தான் நீங்கள் ப்ராபப்ளி அட்டன் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்குள்ள கொஸ்டின் பேப்பரை இன்றைக்கே ஷூட் பண்ணுறேன் நான். சரி, ஃபைன். உங்களுக்கு கொஞ்சம் டிலேயில் வரும், பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிச்சிடுறேன். வாட் குட் பி தி வேல்யூஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 180 to 300 இன்க்ளூசிவ் that leaves the remainder 2 when divided by 15 and by 9. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா 180 to 300 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 180லேருந்து 300க்குள்ளே. ஸோ 181, 182, 183 அப்படிங்கிற மாதிரி 288, 299, 300 வரைக்கும் அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸில் எந்த நம்பர் எல்லாம் 15ஆல் டிவைட் பண்ணாலும் 2ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும், 9ஆல் டிவைட் பண்ணாலும் 2ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும். இந்த 2 நம்பரில் எதை வச்சு டிவைட் பண்ணாலும் 2ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2ஆலையும் டிவைட் ஆனாலும் 2ங்கிற ரிமைண்டர் தான் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த 2 நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலே அந்த 2 நம்பர்ஸையும் எடுத்துட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா எல் மெத்தட் தான். எல்லை போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு காமனான ஃபேக்டர் என்னது? 3 ஒரு காமனான ஃபேக்டர். ஸோ 3 5s are 15, 3 3s are 9. அதுக்கப்புறம் இதை ஃபர்தராக பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 5ம் ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர். இதுக்கப்புறம் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 3 × 5 × 3 அப்படி பார்த்தீங்கன்னா 3 × 5 வந்து 15, 15 3s are 45. ஸோ 45 தான் வந்து எல்சிஎம். ஓகே, 15க்கும் 9க்கும் இருக்கிற எல்சிஎம் வந்து 45. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 45ஆல் டிவைட் ஆனால் 2 ரிமைண்டர் வர்ற மாதிரி நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். 15, 9 2 நம்பராலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 2 நம்பராலையும் டிவைட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த 45ங்கிற ஒரு நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அது டெஃபினட்டாக 15ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். ஏன்னா அது ரெண்டுத்தோட இது தானே, அது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தானே இந்த 45. 45ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 45 உங்களால் 15ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 9ஆலும் டிவைட் பண்ண முடியும். ஸோ 45ஓட மல்டிபிளாக ஒரு நம்பர் இருக்குங்கிற பட்சத்தில் அது 15ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். எல்சிஎமோட கான்செப்ட் இது தானே. ஸோ 45ஆல் டிவைட் ஆகுறப்ப 2ன்னு ரிமைண்டர் வர்ற மாதிரியான நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ 45ஆல் டிவைட் ஆனால் 2ன்னு வரணும்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா 45x + 2 இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அந்த நம்பர். சரியா? இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எதெல்லாம் 180லேருந்து 300க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த சப்போஸ் இந்த எக்ஸுக்கு வந்து 1ன்னு வேல்யூ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 45 × 1 வந்து 45, 45 + 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47ன்னு வருது. இது அந்த ரேஞ்சில் வருதா? 180 to 300 இல்லை. ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் வர்ற மாதிரி ஒரு நம்பர் எடுப்போம். 45 2னா 90, 90 + 2 92 வராது. 45 3னா 90 + 45னா அது வந்து 135, அதுவும் அந்த ரேஞ்சில் வராது. 45 4ன்னு பார்ப்போம். ஸோ 45 4னா அது ஆக்சுவலி 45 2னா அது 90, அப்போ 90 × 2னா 180, 180ன்னு வரும். 45 × 4ங்கிறது வந்து 180. ஸோ 180 + 2 அப்படின்னா 182ன்னு ஒரு நம்பர் வருது. இந்த 182ங்கிற நம்பர் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது 4x + 2 அப்படி 45x + 2ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் அது வந்து 180லேருந்து 300க்குள்ளே ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது ஒரு நம்பர். அதுக்கப்புறம் இது வந்து 45 × 4. அப்புறம் 45 × 5 போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ 5 5s are 25, ரிமைனிங் 2, 5 4s are 20, 20 + 2 22, 225. இதோட ஒரு +2 போட்டுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு 2 ரிமைண்டராக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 227 இது ஒரு நம்பர், இது ரெண்டாவது நம்பர். அப்புறம் 45 × 6 போடலாம். 6 5s are 30, ரிமைனிங் 3, 6 4s are 24, 24 + 3 27. அப்புறம் ஒரு 2 இதோட ஆட் பண்ணிங்கன்னா 272. 272 அப்படிங்கிறது மூணாவது நம்பர். இதுவும் அந்த ரேஞ்சில் இருக்குது. டிவைட் பண்ணால் 2ங்கிற ரிமைண்டர் வருது,
அண்ட் 180லேருந்து 300 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் 45 into 7 7 5s are 35, ரிமைனிங் 3, 7 4s are 28, 28 + 3 வந்து 31, 315. இதுவே ரேஞ்சு தாண்டி வெளியே போயிடுச்சு. ஸோ அதில் 2 ஆட் பண்ணால் அது ரேஞ்ச் தாண்டி வெளியே போய் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாற முடியாது. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் வந்து இந்த கேட்டகரியை மீட் பண்ணுது. வாட் குட் பி தி வேல்யூஸ்ன்னு கேட்டேன்னா 182, 227, 272 இந்த 3 நம்பர்ஸுமே வந்து அந்த கேட்டகரியை மீட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான கொஷின் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொஷினில் கொடுத்துருக்க அந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 2 நம்பர் எடுத்து அவனுக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு ஒன்று எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் அந்த கொஷின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் போகலாம். இந்த கொஷின் ஒரு சிம்பிளான கொஷின். ஆக்சுவலி இந்த ஃபார்மேட்டில் வேறு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். இதே கொஷின் சால்வ் பண்ணிட்டோமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இன்க்ரீசஸ் பை 50%, வாட் % will the ஏரியா இன்க்ரீஸ்? சர்க்கிளோட டயாமீட்டர் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, எப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏரியா எத்தனை % இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இதுக்கு வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr². ஸோ அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் இருக்குது. அதை முதல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டருக்கு மாற்றணும். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 times த ரேடியஸ்ன்னு பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. அப்போ இந்த ஆருக்கு பதிலாக d/2ன்னு போடலாம். அப்போ r²க்கு பதிலாக d/2² ஆகும். ஓகே, அப்படின்னா அது πd²/4. சரியா? πr²ங்கிற ஃபார்முலாவும் πd²/4ங்கிற ஃபார்முலாவும் எக்ஸாக்ட்லி சேம் தான். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இட்ஸ் எக்ஸாக்ட் சேம் ஃபார்முலா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டியில் இருந்து அது 1.5D மாறி இருக்கு. ஓகே, 1.5Dன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 3/2D அப்படின்னு சொல்லிக்கலாம். 3/2னா என்ன, 1.5. 1.5ன்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 1D ப்ளஸ் 50%னா என்ன, 50%னா 50/100. 50/100ங்கிறது 1/2. ஸோ 1/2D, 1D ப்ளஸ் 1/2D, 1 ப்ளஸ் 1/2, 1/2னா 1.5, 3/2 இதெல்லாம் ஒன்று தான். ஸோ 3/2D அப்படிங்கிறது தான் மாறி இருக்கு. ஸோ பை டிக்கு பதிலாக 3/2D (² டிவைடட் பை 4). சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா பையே இவன் 3D²/2ங்கிறது வந்து 9D²/4 அப்படின்னு ஆகுவான். அது வந்து கீழே இன்னொரு 4 இருக்குது. சரியா? இப்போ இதில் வந்து இதை வந்து நீங்கள் ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். ஏரியாக்கான ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகுது, πd²/4ஓட இன்னொரு 9/4 வந்து மல்டிப்ளை ஆகிருக்குது. ஸோ 9/4A ஆயிருக்கான். வெறும் ஏவா இருந்தது 9/4A மாறி இருக்கு. சரியா? கொஞ்சம் வேகன்சி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏலேருந்து 9/4Aன்னு மாறி இருக்கு. ஸோ அந்த 9/4Aங்கிறது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோட ஆன்சர் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ 9/4A டிவைடட் பை A இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா ஏலாம் விட்டுறலாம். 4 வந்து இங்கே 25ன்னு போகும். ஸோ 25 into 9, 9 5s are 45, ரிமைனிங் 4, 9 2s are 18, 18 + 4 வந்து 22. ஸோ 225 அப்படின்னு சொல்லி வரும். 225%ன்னு. இந்த 225%ங்கிறது புதுசாக இருக்கிற ஏரியா. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இன்க்ரீஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரிஜினலாக இருந்தது 100%ன்னு வச்சிங்கன்னா இது 100%லேருந்து 225%க்கு ஆயிருக்கு. ஏன்னா ஒரிஜினலாக ஏரியாவோட தானே நம்ம கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் போட்டிருக்கோம். ஸோ 100%லேருந்து 225% ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப 225லேருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 125%. இந்த 125% தான் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ். சரியா? ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னு மட்டும் பத்தாது, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இல்லை நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு வழியும் இருக்குது. இந்த 9/4Aன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க இன்க்ரீஸ் தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே -A டிவைடட் பை A இன்ட்டு 100 இப்படி கூட போடலாம். இப்படி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 9/4னா என்னது, அது 9/4ங்கிறது 2 பாயிண்ட் சம்திங் வருமா, அதுலேருந்து -1 ஆயிடுது. அது 1 பாயிண்ட் சம்திங் ஆகிடும். 1.25.
ஓகே. ஸோ 1.25 இன்டூ 100ன்னு பார்க்குறப்ப 125% அப்படின்னு வரும். இப்படி கூட போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். எதுனாலும் ஓகே. ஆன்சர் கரெக்டாக வந்தால் சரிதான். ஸோ இதுதான் வந்து இன்னொரு கொஸ்டின். இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்மளுக்கு 2 விஷயம் தான். ஏரியா ஃபார்முலா தெரியணும், டயாமீட்டருக்கும் ஏரியாவுக்கு இருக்க ரிலேஷன் தெரியணும். அப்புறம் பேசிக்காக இந்த மற்ற கால்குலேஷன்ஸ் பர்சன்டேஜ். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடக்கூடாது. 225% இப்படி எழுதிட்டிங்கன்னா தப்பாயிரும். இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டினுமே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற அந்த 2 கொஸ்டின் அது மட்டும் பார்த்துடலாம். அதுலேயும் ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். சோஃபி ஜெர்மைன் நம்பர்னு சொல்லி ஒன்று ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே கொஸ்டின் தான். ஸோ மிச்சம் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.